Hi friends, welcome to Vaiti Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து என்னன்னா ஒரு கலக்கலான ஒரு கேக் ரெசிபி. நம்ம மோஸ்ட்லி வந்து கேக் வந்து மைக்ரோவேவ் கேக் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டவ்ல கேக் பண்ணிருக்கேன். கோதுமை மாவு, நெக்ஸ்ட் கேரட் கேக் இந்த மாதிரிலாம் நான் பண்ணி காட்டியிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் எதுல கேக் பண்ண போறேன்னா இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்ல கொடுத்த வந்து இந்த சட்டு மாவுல வச்சு நான் கேக் பண்ண போறேன். இது குழந்தைங்களுக்கு வந்து நார்மலா வந்து இந்த உருண்டை நெக்ஸ்ட் வந்து இந்த லட்டுலாம் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றதோட கேக்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது நட்ஸ்லாம் போட்டுருந்தா. ஸோ அதுதான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டு மாவு கேக்குக்கு வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்னு பார்த்தலாம். நான் சட்டு மாவு வந்து 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். வெல்லம் பவுடர் வந்து அப்படி இல்லைன்னா வந்து நீங்க ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு. தயிர் வந்து ஒரு 1/3 கப்பு. 3 ஏலக்காய், முட்டை 1, நெக்ஸ்ட் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது எண்ணெய் வந்து ஒரு 1/4 கப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாவு வந்து நான் ஜெலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது மிக்ஸி ஜார்ல 1 கப்பு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 1/4 கப் வந்து ப்ரௌன் சுகர். ஆல்ரெடி இந்த மாவுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட் இருக்கும், ஆனா கம்மியா இருக்கும். நம்ம கேக் செய்யும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, 3 ஏலக்காய். இதுக்கு வந்து நம்ம எசன்ஸ்ல எதுவும் தேவைப்படாது, ஏலக்காய் மட்டும் போதும். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம நல்லா கொஞ்சம் எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நம்ம பவுடர் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அந்த வெல்லம் பவுடர் நெக்ஸ்ட் ஏலக்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு நல்லா கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி அரைக்கும் போது அந்த ஏலக்காவோட ஃபிளேவர் வந்து நல்லா நம்மளுக்கு அந்த ஸ்மெல் நல்லா வரும். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி லிக்யூடா இருக்கிறத நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மிக்ஸி ஜார்ல நம்ம முட்டையை உடச்சு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பீட்டர் இருந்தா பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் மிக்ஸிலேயே தான் எல்லாமே பண்றேன். இப்போ பீட்டர் எதுவுமே இல்லாதவங்க இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லயே நீங்க கேக் பண்ணலாம். இப்போ இது கூட வந்து நான் ஆயிலும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ரெண்டுட்டுமே நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ அடுத்தது வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தயிர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப வந்து கட்டியா இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ண கஷ்டமா இருந்தா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி ஊற்றுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவு. ரொம்ப உங்களுக்கு வந்து கெட்டியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் வந்து கிராக் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், வந்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணும் போது மாவுலாம் இல்லாதபடி லம்ப்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாதபடி கொஞ்சம் பார்த்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு கேக் வந்து நல்லா பேக் ஆகும். இப்போ வந்து நான் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்றேன். டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேன்ல வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு நான் ஃபுல்லா பட்டர் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். பட்டர் கீரை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மைக்ரோவேவ் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பண்ணிட்டு கன்வென்ஷன்ல 160 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் கொடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரீஹீட் ஆயிடுச்சு. ப்ரீஹீட் ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு பீப் சவுண்ட் கேட்கும். இதுக்கப்புறமா வந்து நம்ம கேக் பேட்டர்ல வந்து நான் முந்திரி எல்லாம் போட்டு நான் நல்லா இது பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை ஓபன் பண்ணி நம்ம உள்ள வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம டைம் செட் பண்ணிக்கோங்க. டைம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 30 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு.
பாருங்க இப்போ கேக் வந்து இப்போ வந்து குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க நமக்கு க்ளீனாக வந்திருக்கு. இப்போ கேக் வந்து நம்மளுக்கு நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இப்போ நைஃப் வச்சு நம்ம நல்லா இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி விடுங்க. கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால நீங்கள் பார்த்து வந்து ரிமூவ் பண்ணி விடுங்க, உடையாத அளவுக்கு. இப்போ வந்து நம்ம அப்படியே கேக் எடுத்துடலாம். இந்த பேக் சைடில் இருக்க இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துருங்க. நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. நம்ம பிளேட்டில் வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கேக்கு கட் பண்ணலாம். கட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிராக் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் வந்து நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆனாவே நமக்கு கிராக் வந்து லைட்டாக வரும். இப்போ பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்க. பாருங்க நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பான்ஜியாக வந்திருக்கு கேக்கு. இது சாப்பிடும் போது நம்மளுக்கு சத்து மாவு கேக் மாதிரியே இருக்காது, நமக்கு கோதுமை மாவில் பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் கேக்கு. ரொம்ப குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் வந்து இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கேக்குக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது கரெக்டாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் என் வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி நிறைய கேக் ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சுவையான உணவோட நான் ஆரோக்கியமான உணவு. தேங்க்யூ.